ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் 2025. இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து குறைஞ்ச அமௌண்ட்லேயே வந்து நம்மளால் தங்கம் வாங்க முடியும் அப்படின்றதுக்கான ப்ரூஃபோடு தான் பார்க்க போகிறோம். நியூ இயருக்கு நம்ம வீட்லேயும் வந்து தங்கம் வந்து வாங்கியாச்சு. அது வந்து பெரிய அளவில் சிறிய அளவில் அப்படின்னு இல்லாமல் நம்ம வீட்டுக்கும் வந்து சின்னதாக ஒரு தங்கத்தை வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்தாச்சு. அதை தான் இன்றைக்கான வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜிஆர்டியில் 100 மில்லிகிராம் காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வாங்கினீங்கனாலும் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன நியூ இயருக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு. ஏன்னா என்னோட நம்பிக்கை, நியூ இயருக்கு வந்து புதுசாக வந்து தங்கம் வாங்கினா கண்டிப்பாக அந்த வருஷம் ஃபுல்லாகவே சேர்க்க முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. நம்பிக்கையும் தாண்டி ஒரு சின்ன தங்கம் நம்மளோட தங்கத்தோட தங்கமாக வந்து சேருது. ஸோ என்ன போலவே வந்து நீங்களும் தங்கம் சேமிக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். நம்ம சேனலில் நிறைய தொடர்ந்து கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ இயர் வந்து என்ன போலவே வந்து நம்ம ஒருத்தருக்குமே வந்து நல்லபடியாக அமையணும். நம்ம காசு இருந்தால் தான் வந்து 4 பேர் வந்து நம்மளை வந்து மதிப்பாங்க. ஸோ வந்து பணமாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து சேமிக்கணும். அப்படி சேமித்தா மட்டும்தான் இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து மதிப்பு மிக்க நம்ம வந்து வாழ முடியும். 1 கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா வந்து 7150 ரூபா 1 கிராம் தங்கத்தோட விலை. அதுக்கப்புறம் நான் ஏன் டெய்லி கோல்டு ரேட் சொல்கிறேன் அப்படின்னா வந்து கோல்டு சீட் பே பண்ணாதவங்க வந்து மறக்காமல் பே பண்ணிவிடுங்க. கோல்டு ரேட் வந்து இருக்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் என்னோட லாங் வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து டெய்லி கோல்டு ரேட் வந்து சொல்லிவிடுவேன். ஸோ வந்து கோல்டு ரேட் வந்து பார்க்க தெரியாதவங்க இதில் பார்த்துட்டு மறக்காமல் கோல்டு சீட் ஆன்லைனில் கட்டுறவங்களாக இருந்தால் பே பண்ணிவிடுங்க. பவுன் பார்த்திங்கன்னா வந்து 57,200 ரூபா. 1 கிராம் 7150. 1 கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா 98 ரூபாய். இதுதான் வந்து இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை. கோல்டு சீட் பே பண்ணாங்க மறக்காமல் பே பண்ணிவிடுங்க. நியூ இயருக்கு அப்புறம் கூட வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராமில் தான் வந்து காயின் வந்து வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி வாங்கலை, நேற்றே வந்து வாங்கியாச்சு. 31 வாங்கிட்டு நியூ இயர் அன்னைக்கு வந்து வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்றதுனால நாளே நம்ம வந்து வாங்கிட்டோம். பட் வந்து நியூ இயருக்கு நம்ம புதுசாக வச்சு சாமி கும்பிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நிறையவே தங்கம் சேரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு சின்னதாக தங்கம் வந்து நம்மளோட தங்கத்தோட தங்கமாக சேர்ந்துருச்சு. இதுதான் வந்து 100 மில்லிகிராம் காயின். உங்களுக்கு நான் காட்டுறேன் எடுத்து. மில்லிகிராம் காயின் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்து நான் வாங்க சொன்னேன். நான் வந்து ஒன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் காயின்ஸே ரொம்ப நாளாக வந்து வாங்குறதே இல்லை நான் இப்போ. ஸோ வந்து ஃபஸ்ட்டு காயினே நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி போட்டு வந்திருக்காங்க. சின்ன காயினாக இருந்தாலும் நல்லாவே நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி தேவியோட உருவப்படம் வந்து போட்டிருக்காங்க. லக்ஷ்மி தேவினாலே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய வந்து பணமும் தங்கமும் வந்து சேரும் இல்லையா. ஸோ சூப்பராக வந்து நம்மளுக்கு தாமரைப்பூவில் லக்ஷ்மி அம்மா வந்து உட்காந்துருக்க மாதிரி வந்து நம்மளுக்கு காயின் வந்து கிடச்சிருக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஆர்டின்னு வந்து சிம்பிள் போட்டு நம்ம வாங்கினது ஜிஆர்டியில் 100 மில்லிகிராமு. அதே மாதிரி வந்து 6 டிஜிட் ஹால்மார்க்கு. எவ்வளோ சின்ன காயின்லேயே வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 916 அப்படின்னு வந்து போட்டிருக்கு. சைட்லலாம் ஒரு கோல்டு லீஃப் மாதிரி வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன காயினாக இருந்தாலும் நிறைய மைன்யூட் ஒர்க்ஸை வந்து இதில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம கையில் வந்து காசு இல்லை அப்படின்னு நினைக்காம எல்லாரும் வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து ஜிஆர்டி வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வந்து பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. வெள்ளி கொலுசு வாங்க போனோம் அப்படின்னாலே வந்து 6000, 7000, 9000, 12000 இந்த மாதிரி வருது. பட் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தங்கம் கிடைக்கிது அப்படின்னா வந்து தாராளமாக இந்த மாதிரி வந்து வாங்கலாம். எவ்வளோ நம்ம வந்து காசை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேஸ்ட்டாக எதுக்கோ. பட் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு உருப்படியாக போயிடும் நம்மளுக்கு காயின். இது மாதிரி நம்ம 10 காயின் சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 1 கிராம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து காயின் கலெக்ஷன் வந்து நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸு. கோல்டு காயின் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸுன்னு சொல்கிறேன். கோல்டு காயின் வந்து நம்ம வாங்க போன அன்னைக்கு அங்கேயே வந்து பூஜை பண்ணி தான் தருவாங்க. நம்ம வாங்குறது சின்னதாக பெருசாங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம அந்த ஃபங்க்ஷனில் அதாவது நியூ இயர்க்கு முன்னாடி நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு சூப்பராக பூஜை பண்ணி பூலாம் போட்டு நம்மளுக்கு வந்து தங்கம் சேரணும்னு வேண்டி ஜிஆர்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது வாங்குவேன்னு நான் நினச்சே பார்க்கல. பட் வந்து எனக்கு ஒரு 100 மில்லிகிராமாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஜுவல்ஸோ ஆர் பெரிய காயின்ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் செய்யறதுக்காக வந்து அமௌண்ட் வந்து எதுவுமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஜுவல் லோன் வேறு போயிட்டுருக்கு.
ஸோ இப்போதைக்கு ஜுவல்லில் வந்து எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம கோல்டு சீட் நிறையா கட்டுறோம், அதில் வந்து நம்ம வந்து தங்கம் வாங்கிக்கலாம். பட் வந்து நியூ இயருக்கு புதுசாக நம்ம தங்கம் வாங்கினோன்னா தங்கம் சேரும் அப்படின்றதுக்காக வாங்கினது தான் வந்து இந்த காயின். இந்த கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரியை வந்து விற்க போனோம் அப்படின்னா வந்து அதில் டஸ்ட் இருக்குது அப்படி இப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய பர்சன்டேஜ் வைஸாக வந்து நிறையா வந்து கழிச்சிடுவாங்க, அமௌண்ட்டு கழிச்சிட்டு தான் நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். பட் கோல்டு காயினை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா வந்து அன்னைய ரேட்டுக்கே வந்து எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி வாங்குறதுக்கும் கோல்டு காயின் வாங்குறதுக்கும் வந்து செய்கூலி சேதாரம் வந்து நிறைய வித்தியாசப்படும். அதுக்கு வந்து நம்ம அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கம்மியாகவும் அதே மாதிரி ஜிஎஸ்டி கொடுத்து வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஜுவல்லரியாக கோல்டு காயினானா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் தான் வந்து நான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லுவேன். வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் 2025 ஃபஸ்ட் டேலே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 100 மில்லிகிராம் வாங்கினது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஹோப் கொடுக்குது. சரி நம்மளாலே வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வந்து காயின்ஸ் வந்து சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு. நான் பண்ண மிஸ்டேக் என்ன 2024ன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா வந்து டக்குன்னு நான் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு 23, 24லலாம். பட் வந்து இனிமேயாச்சும் வந்து கோல்டு காயினை வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஓரளவுக்கு வந்து நிறைய கோல்டு காயின் சேர்த்துட்டு ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா சேல் பண்ணுற மாதிரி வந்து இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். மந்த்லி கூட நம்ம வந்து கோல்டு காயினாக வாங்கலாம். ஏன்னா நம்ம சில்லற காசு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய சேர்த்து வச்சுருப்போம். 10 ரூபா நோட்டாக சேர்த்து வைப்போம், 20 ரூபா நோட்டா, 500 ரூபா நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட்டு. ஒரு காய்கறி வாங்கினோன்னா அதில் ஒரு அமௌண்ட்டு மிச்சம் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட மிச்சம் பண்ணி வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸாக நம்ம சேர்த்து வச்சுட்டே வரலாம். ஒரு 1200 இருக்குன்னா அதுக்குள்ளே உள்ள மில்லிகிராம்ஸில் கூட நம்மளுக்கு ஜிஆர்டியில் அவைலபிளாக இருக்குது காயின்ஸு. வேறு எந்த ஷாப்பில் இருக்குன்னா ஸ்ரீகுமரனில் இருக்குது இந்த மாதிரி காயின்ஸு. அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் 500 மில்லிகிராம் அதே மாதிரி வந்து 1 கிராம் அந்த மாதிரி காயின்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். 2 கிராம்னு பெரிய காயின்ஸாக. பட் வந்து ஜிஆர்டியில் வந்து இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லோரும் வந்து தங்கம் வந்து நான் வாங்கிட முடியும் இந்த மாதிரி வந்து மில்லிகிராம்ஸ் கணக்கில் கொடுக்கறனால. ஸோ நல்ல ஆப்ஷன் தான். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாகவே நம்ம என்ன ஒன்று நம்ம ஒரு காயினுக்கு வந்து ஜிஎஸ்டி அதே மாதிரி மேக்கிங் சார்ஜ் வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்குறப்ப. இருந்தாலும் நம்ம நிறைய கோல்டு காயினாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இது அதிகம் தான். ஏன்னா இப்போ வாங்கி ஒரு 5 வருஷம் கழிச்சு எல்லா கோல்டு காயினையும் சேர்த்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல பெனிஃபிட் இருக்குது. வந்து நான் இந்த கோல்டு காயினை வந்து வாங்கினேன் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நீங்களாம் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கியிருக்கீங்களா, இல்லை வேறு ஏதோ ஜுவல்லரி வந்து நியூ இயரில் வாங்கியிருக்கீங்களான்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பில்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கோல்டு காயின் ஒரு 809 ரூபாயில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய விஷயந்தான். ஒரு 800 ரூபா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் அவ்வளோ செலவாகுது. பட் வந்து 809 ரூபாய்க்கு காயின்ஸ் கிடைக்குதுன்னா தாராளமாக நம்ம எல்லாருமே வந்து வாங்கி தங்கத்தை வந்து சேர்த்து வைக்க முடியும். இது என்ன போட்டிருக்காங்க பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் அதே மாதிரி 6 டிஜிட் ஹால்மார்க் நம்பரு. நான் வாங்கின அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி போய் வாங்கலை, நேற்றே வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. நான் எடுப்பேன்னு நினைக்கவே இல்லை. திடீர்னு ஒரு சுச்சுவேஷனுக்காக ஹஸ்பண்ட் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. நான் இல்லைனா வந்து டிஜிகோல்டில் தான் வந்து கட்டலான்னு பார்த்தேன் தங்கமயில் ஆப்பில். பட் வந்து ஓகே இதில் எனக்கு கையில் தங்கமாக வந்தது வந்து ரொம்ப ஹாப்பி தான். ரேட் வந்து 7110 ரூபா 100 மில்லிகிராம் காயின்னு. இதுக்கு மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 75 ரூபா போட்டிருக்காங்க இந்த காயினுக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி 786 ரூபா டேக்ஸபிள் அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 11 ரூபா 79 பைசா 11 ரூபா 79 பைசா டோட்டலாக 809 ரூபா 58 பைசா. நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 809 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து இந்த கோல்டு காயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஹால்மார்க் சார்ஜ் ஒரு 45 ருபீஸ் இவ்வளோ தான். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன காயின் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கேலண்டர் வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினா கோல்டு காயின். இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 809 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின் கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி வந்து நம்ம காயினாக சேர்த்து வச்சுட்டே வரலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு அது வந்து 1 கிராமா 10 கிராமா 100 கிராமா கூட மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தரும் வந்து கோல்டு காயின் சேவ் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்களோட குழந்தைங்களுக்கும் வந்து மோட்டிவேட் பண்ணி கோல்டு காயின்ஸ் வந்து இப்போலேருந்தே சேர்த்து வைக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. அவங்க உண்டியல் சேமிப்பில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கி கொடுத்தாலும் அமௌண்ட்டு மிச்சம் இருக்குது, ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுக்குரிய கோல்டு காயினை வந்து வாங்கி கொடுங்க. அவங்கள வந்து மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் வந்து சேமிக்கிற பழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே கற்றுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வந்து தேவைப்பட்டுச்சு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி நியூ இயர் ஆல்.